அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 28/4/2024 சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி காலை 8:22 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி. நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, சாயங்காலம் 3:30 to 4:30. சந்திராசிரமம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் அணியக்கூடிய துணியின் நிறம் பிங்க் அல்லது மெரூன், அதாவது இருண்ட சிவப்புன்னு வச்சுக்கோங்களேன். போடக்கூடாதது ப்ளூ கலரு அல்லது பிளாக், கருப்பு கலர். சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் சாப்பிட்றது அல்லது சுகர் கேன், கரும்பு சார் சாப்பிடலாம். இப்போது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. பெற்றோர் உடல்நிலை நன்றாகத்தான் இருந்துகிறது. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்குது. புதிய வாகனம் வாங்குகிறீர்கள். கணவன் மனைவி உறவு கூட நன்றாகத்தான் போய்யுள்ளது. அதே மாதிரி பணப்பழக்க வழக்கங்கள் ஓகே, நல்லா போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நம்புகிறீங்க. கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். சந்திராசிரமத்தினால புதிய முயற்சியில் ஈடுபடுறதோ, விஐபிகளை சந்திக்கிறது, அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உடல்நிலை, பணப்பிரச்சனை, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓகே. அடுத்து மிதுன ராசி. உங்களது வாக்கு வன்மை தான் உங்களுக்கு மூலதனம். பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படினாலும் பேச்சில் மற்றவங்களை கவிழ்த்து விடுகிறீர்கள். புதிய நண்பர் உங்களுக்கு அறிமுகமாகிறாரு. ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி வருகிறது. சிமெண்ட்டு, ஹார்ட்வேரு, மெட்டல், லிக்வர், ஃபர்னிச்சர், இந்த ஏதாவது ஒரு துறையில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் சேர்கிறது. அடுத்து கடகராசி. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வைரல் ஃபீவரு போன்றவை தொல்லை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஓரளவு டெம்பரரியான வேலை கிடைக்கிறது. குடும்பத்தில் எல்லாருக்குமே ஓரளவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. காரியங்கள் விரைவாக ஸ்பீடாக நடக்கிறதில்ல, அந்த ஒன்று தான், அது எல்லாம் தாமதமாக நடக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே. அடுத்து சிம்ம ராசி. குழந்தைகளுக்காக ரொம்ப செலவு பண்ணுறீங்க. மனசு ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது, அது மெயின். திருமணம் செட்டில் ஆகிறது. பெண் ரொம்ப வயசு வித்தியாசம் உள்ள பெண் வாழ்க்கை துணையாக வராங்க. ஒன்று 7 வயசு 8 வயசு சின்னவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா மூத்தவங்களாக இருக்கலாம். வித்தியாசம் உள்ள லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்க. அது நல்லது தான். உங்கள் கணவன் மனைவி உறவுகள் நல்லா போகுது. கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி, ஞாபக மறதி இருந்துக்கிட்டு இருக்குது. அது பயப்படக்கூடிய அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. அது மெடிடேஷன், மைண்டை டியூன் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போகுது. அடுத்து கன்னியாராசி. லாபத்தை வேறு தொழிலில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், நல்ல எண்ணம், பாராட்டப்பட வேண்டிய செய்யுங்கள். ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மனசு நல்லா குழப்பம் இல்லாமல் நீரோடைய மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. புதிதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அம்மாவோட வீட்டுக்கு அம்மாவோட பேரை வைக்கிறீங்க. நல்லது நல்லது, பாராட்டப்பட வேண்டிய அம்சம். அடுத்து துளாராசி. நீங்கள் செய்கிற தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது. அதை செய்ய போகிறீங்க. இல்லைன்னா அதோட தொடர்புடைய வேறு ஒரு தொழிலை ஆரம்பிக்க நினைக்கிறீர்கள், செய்யலாம். பணம் கூட தேவைப்பட்ட இடத்துலேருந்து நல்லா ரொட்டேஷன் ஆகுது. மாணவர்களுக்கு மட்டும்தான் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த ஹார்ட் ஐட்டங்கள், ரொம்ப நான்வெஜ்ஜு, இப்போ அந்த மாதிரி ஹார்ட் ஐட்டங்களை சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து விருச்சிக ராசி.
வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் டிலே ஆகி போய்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் வந்து சந்தோஷமான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மா அப்பா 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. உடல்நிலை நல்லா இருக்குது. நல்லா பேசுகிறாங்க. மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, வாட்டர் ரிலேட்டடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் வருது. உங்களோட பேச்சு வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருந்துக்கிட்டு எல்லோரும் உங்கள் பேச்சு ரொம்ப நல்லா பேசுகிறீங்கன்னு அப்ரிசியேட் பண்ணுறாங்க. அடுத்து தனுசு ராசி. காரணம் இல்லாமல் நெகட்டிவ் எண்ணம் வந்து மனசை வந்து குழப்பிக்கிட்டு இருக்குது. வாகனம் கூட கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. புதிய உத்தியோகத்துக்கு பழையடி ஒரு இன்டர்வியூ வருகிறது. கணவன் மனைவி உறவு ஓகே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஃபைனான்ஸ் டைட்டெலாம் ஒன்றும் கிடையாது, சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. நண்பர்களை சந்தித்து கொஞ்சம் நாள் ஆகிக்கிட்டு, தொழில் உத்தியோகம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நடக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. தாயாருடன் சின்ன கருத்து வேறுபாடு. உடல் பாடி ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு வந்து உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கிது. அடுத்து கும்பராசி. கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நினைக்கிறது எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக தான் நினைக்கிறீங்க. நம்மளுக்கு மிஞ்சி எங்கே போயிடும்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நல்லது. அம்மா அடிக்கடி சொல்கிற புத்திமதியை கேட்டு நடக்கிறதுனால அம்மாவின் புத்திமதி நன்றாகவே வேலை செய்கிறது. உத்தியோகத்தில் கூட நல்ல பேர் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வந்து எப்படின்னா, அந்த நிலாவை பற்றின வார்த்தைகள் வரக்கூடிய பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கிறது. நிலா சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வர்ற மாதிரி, நிலாவை வர்ற மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா மனசு அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீனராசி. உத்தியோகத்திற்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான மாற்றம். கம்பெனி மாதிரிலாம் மேலே ப்ரமோஷன் மாதிரி சீட்டுக்கிட்டு மாற வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட், நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்கள் யார் எதை சொன்னாலும் யாரும் மாட்டோம்னு சொல்கிறதில்ல. ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் வந்துக்கிட்டு இருக்குது. அரசியல் ஈடுபாடு உடையவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வருது. உங்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து உங்கள் வந்து பெரிய விஐபி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது கண்டிப்பாக. நீங்கள் வந்து எப்படின்னா நேரில் பேசினா எல்லா காரியமுமே சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ முக்கியமான நிகழ்ச்சிகளை, முக்கியமான ஆட்கள் பேசுகிறது வந்து நேரில் சென்று பேசுங்க. ஃபோனில் பேச விட நேரில் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறது. நண்பர்களே, இத்துடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவருகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.